தலைக்கு குளிக்காததுனால தானே டஸ்ட் ஸ்வெட் எல்லாம் சேர்ந்து டேண்ட்ரஃப் வருதுன்னு. இனிமேல் டெய்லியும் தலை குளிக்கிறேன்னு குளிச்சிங்கன்னா அப்பவும் டேண்ட்ரஃப் வரும். என்னடா சொல்றா? இப்போ நீங்கள் டெய்லியும் குளிச்சுட்டு ஒழுங்காக துவட்டாமல் விட்டீங்கன்னா உங்கள் ஸ்கேல்பில் செக்ரிகேட் ஆகிற ஆயில் ப்ளஸ் வாட்டர் எல்லாம் சேர்ந்து குழன்னு ஆகிடும். இதில் மலசீஷியான்ற ஃபங்கஸ் ஈஸியாகவும் ஃபாஸ்ட்டாகவும் க்ரோ ஆகும். அதுக்கப்புறம் என்ன, நீங்கள் ஜாலியாக சுரிஞ்சிட்டு இருக்க வேண்டியது தான். இல்லை ப்ரோ நான் தலையை நல்லா துவட்டிடுவேன் அப்படின்னு ஈரமாக இருந்துச்சுன்னா ஹேர் ட்ரையர் போட்டு தலையை காய வைப்புன்னு சொன்னீங்கனாலும் டேண்ட்ரஃப் வரும். ஏன்னா ஸ்கேல்ப் ட்ரை ஆகிறதுனால. அப்போ நாங்கள் என்ன தான் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா நான் சொல்கிறத அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். 1 வீக்கில் உங்கள் டேண்ட்ரஃப் கிளியர் ஆகிடும். ஃபஸ்ட்டு எங்கள் ஆயிலை சண்டேக்குள்ளே வாங்கி மண்டே மார்னிங் அப்ளை பண்ண கையோட கொஞ்சம் நேரம் மசாஜும் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் 20 மினிட்ஸ் கழிச்சு தலை குளிச்சுட்டு தலையை நல்லா துவட்டிடுங்க. இதே மாதிரி வெனஸ்டே ஃப்ரைடேன்னு யூஸ் பண்ணீங்கன்னா நீங்களே எங்களுக்கு கால் பண்ணி 3 வருஷமா இருந்துச்சு டேண்ட்ரஃப். நிறைய முடி கொட்டிச்சான், முடி மட்டும் கொட்டிச்சு. அதுக்கெல்லாம் ஒரு 15,000 அப்படிலாம் செலவு பண்ண சொன்னாங்க. ஒரு ஹேர் கிளினிக்லாம் போய் கேட்டோம். அவங்க வந்து இந்த ஹேர் ட்ரீட்மெண்ட் அது இதுன்னு நிறையா சொன்னாங்க. எனக்கு ஏன்னா மொட்டை கூட அடிக்க முடியாத நிலமையில இருந்தேன். மொட்டை அடிச்சா டேண்ட்ரஃப் அவ்வளோ பித்தா தனியாக தெரியும்னு நினச்சேன். செதிலாக வரும், அப்படியே பெருசாக சொரிஞ்சிக்கினே இருப்பேன். தலை அப்படியே அரிச்சிக்கிட்டே இருக்கும். நேரத்துலேருந்து ஃபுல்லாக அரிக்கவே இல்லை. பெட்டர் ரிசல்ட் இருக்குது ஒரே நாளில். எனக்கு ரொம்ப ஸ்டன் ஆகி ஷாக்கில் இருக்கேன். செம ஒர்த். ஆனால் எனக்கு எப்படி தேங்க்ஸ் சொல்கிறேன்னே தெரியல. இந்த மாதிரி சொல்லுவீங்க. வீக்ரோன்னு கமெண்ட் பண்ணுங்க, லிங்க் வரும், வாங்க யூஸ் பண்ணுங்க, டேண்ட்ரஃபை கிளியர் பண்ணுங்க.